ஒரு விஷயத்த சத்தமா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா பொய்ய கூட உண்மையாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் ஐநா சபையில பேசியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பேசினாங்க, அவங்க சொன்னது என்ன, களத்துல இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹூ என்ன பொய்களை சொன்னாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத ஒரு கிளான்ஸாக பார்த்துடலாம். முதல்ல அவர் ஐநா சபையில பேசுறதுக்கு வரும்போதே பாதிக்கும் மேற்பட்ட அங்க இருந்த மற்ற நாட்டினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே எழுந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒரு சிலர், குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகள் மட்டும் எழுந்து நின்று கை தட்டிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அரங்கம் காலியாக தான் இருந்துச்சு. பார்வையாளர்களுடைய அரங்கத்தில் இருந்த இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் மட்டும்தான் அவருக்கு சேர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த முறை அவர் ஐநா சபையில பேசும்போது ஒரு மேப்பை காட்டி பேசினாரு. அதுக்கு தி கர்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாரு. இந்த முறையும் அதே மேப்பை காட்டி தான் அவர் பேசுறாரு. அதுல ஈரான் எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது, ஏமன்ல ஹவுதிகள், லெபனான்ல ஹெஸ்புல்லா, காசாவில் ஹமாஸ், சிரியா மற்றும் ஈராக்ல இன்னும் பயங்கரவாத படைகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேப்பை காட்டி பேசியிருந்தாரு. அதுல கடந்த ஆண்டுல இஸ்ரேல் யாரையெல்லாம் தாக்கி யாரையெல்லாம் வலுவிழக்க செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசுறாரு. லெபனான்ல ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்தணும், அவங்கள வீக் ஆக்கிட்டோம், பேஜர்லாம் வெடிச்சது பார்த்திருப்பீங்களே அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாரு. அதே மாதிரி காசாவில் ஹமாஸ், ஹவுதிகள் மேலேயும் பயங்கரமான தாக்குதல் நடத்திருக்கோம், ஏன் நேத்து கூட தாக்குதல் நடத்திருக்கோம், ஈரான் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத திட்டத்தை வச்சிருக்காங்க, அதையும் நாங்க தகர்த்திருக்கோம் அமெரிக்காவினுடைய உதவியோட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல போடுறாரு. இந்த தாக்குதலை எல்லாம் நடத்துறதுக்கு உதவியா இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹூ நன்றி சொல்றாரு. இங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு பக்கம் எப்படி உண்மைக்கு மாறான தகவல்கள் எல்லாம் பெஞ்சமின் நெத்தனியாஹூ சொல்லிட்டே வராரோ, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பின்னாடி அவர் எப்படி ஒளிராரு அப்படிங்கிறதையும் நான் இங்க விவரிக்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் எங்களுடைய பணி இன்னும் முடியல, ஹமாஸை அழிக்கிறது தான் எங்களுடைய இறுதி பணி அப்படின்னு சொல்றாரு பெஞ்சமின் நெத்தனியாஹூ. அது மட்டும் இல்ல, ஒரு வார்னிங்கையும் ஹமாஸுக்கு கொடுக்கிறாரு. எப்படின்னா, நெத்தனியாஹூ ஐநாவில் பேசுறத காசாவில் மிகப்பெரிய ஸ்பீக்கர்களை வச்சு ஒளிபரப்பிருக்காங்க. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஹமாஸ் நீங்களே ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிருங்க, இல்லாட்டி நாங்க உங்களை தேடி கொள்ளுவோம் அப்படிங்கிறத ஒரு மிரட்டலாகவே ஐநாவில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நெத்தனியாஹூனுடைய இந்த பேச்சை காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாருடைய மொபைல்லையும் ஒளிபரப்புற வகையில இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய போனை எல்லாம் ஹேக் பண்ணி இந்த டிரான்ஸ்மிஷனை பண்ணியிருக்காங்க. காசா மக்களுடைய போன்ல நெத்தனியாஹூ பேசுறது லைவ் டெலிகாஸ்ட் ஆகுதான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க உளவியல் ரீதியாகவும் காசா மக்களை ஒரு சிறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெளிவாகுது. அந்த ஸ்பீக்கர் மூலமாக ஒளிபரப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஹமாஸுக்கு மட்டும் கிடையாது, ஹமாஸுடைய பிடியில இருக்கிற பணைய கைதிகளுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு நெத்தனியாஹூ. அங்க உயிரோட இருக்கிற 20 பணைய கைதிகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, உங்களை எப்படியாவது எங்களுடைய உயிரை கொடுத்தாவது மீட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த இடத்துல நெத்தனியாஹூ அவங்களுக்கு சொல்றதாகவும் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஒட்டுமொத்தமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வைக்கிற அந்த டிமாண்ட்ஸுக்கு ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக காசாவில் அமைதி திரும்பும்னு பேசுறாரு பெஞ்சமின் நெத்தனியாஹூ. இதுதான் அவர் சொல்ற முதல் பொய். கடந்த வாரம் கூட நம்ம பார்த்திருந்தோம், கத்தார்ல ஹமாஸ் தரப்பினர் இந்த பேச்சுவார்த்தைக்காக போறாங்க. அவங்க எங்க அந்த பேச்சுவார்த்தையில ஓகே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இஸ்ரேல் கத்தாருக்குள்ள புகுந்து அந்த ஹமாஸ் தலைவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அந்த ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் அதுல கொல்லப்படல. ஹமாஸ் தரப்புல வந்திருந்த 5 ஊழியர்கள் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. கத்தாருடைய பிரதமர் அல்தானி சொல்றாரு, நாங்க ஹமாஸ் கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம், நீங்க சொல்ற டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்ற டிமாண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒத்துவாங்க, அப்பதான் அந்த இடத்துல அமைதி திரும்பும் அப்படின்னு நாங்க வலியுறுத்திட்டு வந்துட்டோம். அவங்களும் அதை பத்தி பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒத்துக்கிற ஸ்டேஜ் தான் அது. அந்த நேரத்துல இஸ்ரேல் கரெக்டாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு கத்தார் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ரெண்டாவது, நாங்க ஹமாஸை அழிச்சு முடிச்சுட்டு காசாவுடைய செக்யூரிட்டியை எங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குவோம், காசாவில் ஒரு நிர்வாகத்தை நாங்க நிறுவனத்துக்கு உதவி செய்வோம் அப்படின்லாம் பேசுறாரு. ஆனா ரியாலிட்டியில அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, காசாவுடைய செக்யூரிட்டி கண்ட்ரோல் நீங்க பேசுறாரு, ஆனா அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் காசாவில் ஒரு முகாமை உருவாக்கணும், அந்த முகாமுக்குள்ள போகிற காசா மக்கள் யாரும் வெளியே வர முடியாது, அதாவது சின்ன முகாம் கிடையாது, காசாவே ஒரு முகாமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள போறவங்க எல்லாரும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஃபுல் செக்கப்போட தான் போவாங்க. இஸ்ரேல் ராணுவம் நினைச்சா மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியும். இஸ்ரேல் ராணுவம் என்ன சாப்பாடு தராங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்டு அவங்க அதுக்குள்ள வாழணும். கிட்டத்தட்ட ஹிட்லர் எப்படி ஒரு வதை முகாம் நடத்திட்டு இருந்தார்ல, அதே மாதிரியான ஒரு முகாமை இவங்க செக்யூரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுதான்
இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டும் கூட. ஏன்பா எதிர்க்கட்சிகள் அப்படித்தான்பா பேசுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற தீவிர வலதுசாரி கட்சியில இருந்து ஒருத்தர் நிதியமைச்சராக இருக்காரு. அவர் வெளிப்படையாக சொல்றாரு, ஆமா எங்களுக்கு இது மாதிரி ஒரு முகாம் அமைச்சு அதுல காசா மக்களை எல்லாம் உள்ள தள்ளணும், 20 லட்சம் பேர் உள்ள தள்ளணும்னு சொல்றாரு. அப்போ நெத்தன்யாவு சொல்றது என்ன, களத்துல இருக்கிறது என்ன, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது. மூணாவது, 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட ஐநாவினுடைய மனித உரிமைகள் குழு ஒண்ணு இஸ்ரேல் காசாவில் இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. ஆனா அதுக்கு நெத்தன்யாவு சொல்ற பதில் என்னன்னா, நாங்க அப்படி இன அழிப்பு செய்யணும்னு நினைச்சிருந்தா காசாவில் இருக்கிற மக்களை எல்லாம் ஏன் வந்து தெற்கு நோக்கி நகர சொல்றோம், காசா நகரை விட்டு ஏன் வெளியேற சொல்றோம், அப்படியெல்லாம் சொல்லிட்டு நாங்க எப்படி இன அழிப்பு பண்ண முடியும்? லட்சக்கணக்கான நோட்டீசஸை நாங்க விமானம் மூலமாக காசா சிட்டி மேல தூவுறோம், அதையெல்லாம் படிச்சுட்டு மக்களை வெளியேற சொல்றோம். ஆனா அவங்க வெளியேறாம இருக்காங்க. ஹமாஸ் வீடுகள், ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்கள்ல எல்லாம் மக்களை ஷீல்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுலதான் மக்கள் கொல்லப்படுறாங்க. அதனால நாங்க இன அழிப்பு செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கலன்னு சொல்றாரு நெத்தன்யாகு. கேட்கறதுக்கு நியாயமாவே தெரியும். ஆனா அந்த மக்கள் வெளியேறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படியே வெளியே போன மக்கள் தெற்கு காசாவில் எவ்வளவு தூரம் சுட்டு கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பஹல்காம் தாக்குதல்ல தீவிரவாதிகள் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில தான் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. அது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மக்கள் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நாங்க இரவுலேயே தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டு பண்ணாங்க. அப்போ ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு ஹமாஸை தானே இஸ்ரேல் பழி வாங்கணும். ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துறதை விட்டுட்டு அப்பாவி மக்கள் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் ஏன் தாக்குதல் நடத்தணும்? இது வரைக்கும் 65,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 30,000 பேர் வரைக்கும் குழந்தைகளை நெஞ்சில சுட்டிருக்காங்க, அவங்கள ஓட விட்டு சுட்டிருக்காங்க, குறி வச்சு கொண்டு இருக்காங்க. ஹிந்த் ரிஜாப் அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு அவங்களுடைய குடும்பம் கார்ல வச்சு கொல்லப்படுறத ஒரு எமர்ஜென்சி காலுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகி வெளியே வந்து ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகளை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் பலர் வந்து ஜாலியாகவும் கொண்டாட்டமாகவும் பேசியிருக்காங்க. இன்னும் எத்தனை குழந்தைகளை கொல்லணும் அப்படிங்கிற இலக்கு வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ற வீடியோக்கள் எல்லாம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துற வகையில இருக்கு. சரிப்பா, ஹமாஸ் ஹாஸ்பிட்டல்லையும் வீடுகள்லயும் மக்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அவங்களை எப்படி தேடி கொள்ள முடியும், இஸ்ரேல் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஈரான்ல நியூக்ளியர் சயின்டிஸ்ட்னு எல்லாரையும் தேடி தேடி கொண்டாங்க இஸ்ரேல். அவங்களால ஈரான்னு ஒரு எதிரி நாட்டுக்குள்ள போய் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் எல்லாம் உடைச்சு இப்படிப்பட்ட ஒரு அக்யூரேட்டான தாக்குதல் நடத்துற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹமாஸை குறி வச்சு தூக்குறதுக்கு, அதுவும் பக்கத்துல இருக்கிற காசாவுக்குள்ள இவ்வளவு நாள் தாக்குதல் நடத்தி ஹமாஸை வீக் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஹமாஸினுடைய தலைவர்களை அவங்களால கொல்ல முடியாம இருக்க முடியுமா? அப்ப அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. அடுத்தது, காசா மக்களை திட்டமிட்டு பட்னி போட்டு கொல்லணும்னு நினைக்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதுக்கு நெத்தன்யாஹு என்ன சொல்றாருன்னா, நாங்க காசா மக்களுக்கு அதிகமாக உணவு அளிச்சிருக்கோம், நாங்க பட்டினி எல்லாம் போடல, கிட்டத்தட்ட 2 மில்லியன் டன் அளவுக்கு உதவி பொருட்களை காசாவுக்குள்ள அனுப்பியிருக்கோம்னு பேசுறாரு. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் 1 டன் அளவுக்கு நாங்க உதவி பொருட்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும், ரம்ஜான் மாதத்துலதான் திரும்பவும் இவங்க தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாக்குதல் நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல காசாக்குள்ள எந்த விதமான உதவி பொருட்களையும் அனுப்பாம தடுத்து வச்சிருந்தது இஸ்ரேல். அந்த காலகட்டத்துல தான் சின்ன சின்ன கை குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்களால பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி தாய்மார்கள் ஏதாவது சாப்பிட்டிருந்தா தானே அவங்களால பால் கொடுக்க முடியும். அப்படி பால் இல்லாத குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் வேற பொருள் இல்லாத சூழ்நிலையில பால் பவுடர் கூட கிடைக்காம ரொம்ப ஒல்லியாகி கஷ்டப்பட்டு இறக்குற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அப்படி பட்டினியால மட்டுமே இறந்திருக்காங்க. அது தொடர்பான போட்டோஸ் எல்லாம் வெளியாகி உலக அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகுதான் சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரு வழியாக இஸ்ரேல் அந்த உதவி பொருட்களை எல்லாம் காசாவுக்குள்ள போக அனுமதிச்சாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஐநா சபை சார்பில் அனுப்பப்படுற உதவிகள் எதுவும் நாங்க உள்ள அனுமதிக்க முடியாது, நாங்களே ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து அவங்களதான் நாங்க இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுக்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அந்த அமைப்புக்கு பேரு காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன். இவங்க போய் அங்க உணவுப் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் உணவு வாங்கவும் தண்ணி வாங்கவும் கியூல நின்னவங்கள சரமாரியாக சுட்டு கொண்டாங்க. அது எப்படி இவங்க உணவு கொடுக்கும் போதெல்லாம் இந்த துப்பாக்கி சூடு நடக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. வெளிப்படையாக கியூல நின்ன 100கணக்கான பேர் கொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு, இப்பவும் தொடருது. அப்போ நீங்க இன அழிப்பு செய்ய விரும்பல அப்படின்னா உணவு வாங்கவும் தண்ணி வாங்கவும் கியூல நின்ன அப்பாவி சிறுவர்கள், அப்பாவி பெண்கள், அவங்களையே சுட்டு கொண்டீங்க? அந்த கேள்விக்கு நெத்தன்யாஹு கிட்ட பதில் கிடையாது. அப்போ நெத்தன்யாஹு சொல்றதுல எது உண்மை எது பொய்? 5வது பொய், இப்போ UK, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா போன்ற பல்வேறு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு அரசாங்க அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா?
அதுக்கு எதிராக பேசுறாரு நெத்தன்யாஹூ. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை எப்போ ஏத்துக்கிட்டோம், ஆனா பாலஸ்தீன் தரப்புல தான் அதை ஏத்துக்கல. அவங்க தான் எங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க, யூதர்கள் மேல அவங்க வெறுப்புணர்வை கக்கிட்டே தான் இருக்காங்க, எங்களால நிம்மதியா இருக்கவே முடியல அப்படின்னு பேசுறாரு நெத்தன்யாஹூ. ஆனால் வரலாற்றுல உண்மை அப்படி இல்லை. இட்சாக் ராபின் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்ரேலிய பிரதமர், அவரு இந்த தாக்குதல் எல்லாம் போதும், நம்ம 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும், இனிமேல் அமைதி திரும்பட்டும், ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருந்த யாசிர் அராஃபத்தோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராரு. அவங்களுடைய முன்னெடுப்புல தி ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தம் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் தலைமையில கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்துல பாலஸ்தீனத்துக்கான அரசாங்கத்தை உருவாக்குறது, அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரேலும் ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல நீங்க எப்படி கையெழுத்திட முடியும் அப்படின்னு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இதே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாரு. நாம பாலஸ்தீனோட இந்த சமரசத்துக்கு போகக்கூடாது, அது நம்மளுடைய நிலம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து அப்போத்துல இருந்தே இருக்கு. இதை விட ஒரு படி மேல இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட காரணத்துக்காகவே வலதுசாரிகளால கொல்லப்படுறாரு. இட்சாக் ராபினுடைய கொலையில இருக்கிற அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி டீகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இட்சாக் ராபின் கொல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த ஓஸ்லோ அக்கார்ட்ஸும் அப்படியே ஓரங்கட்டப்பட்டுருச்சு. இப்போ வரைக்கும் பாலஸ்தீனத்தின் மேலேயும் காசா மேலேயும் இஸ்ரேல் அரசாங்கம் அத்துமீறி தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்னு சொல்லப்படுற பாலஸ்தீனத்தினுடைய பகுதியில அத்துமீறின குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசாங்கம் அங்கீகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ பாலஸ்தீனத்துக்கான ஒரு அரசாங்கத்தை பாலஸ்தீனியர்கள் விரும்பவில்லை, அவங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு காரணமாக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நெத்தன்யாஹூ சொன்னது பொய் தானே. இவ்வளவு பொய்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு பொய்யும் சொன்னார். அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி 1200 பேர் கொன்னதுக்கு பிறகு பல உலக நாடுகளினுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு சொன்னாங்க, எங்களோட நிக்கிறதாக சொன்னாங்க, ஹமாஸையும் கண்டிச்சாங்க. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகள்ல பொலிட்டிக்கல் பிரஷர்னாலையும் மீடியா பிரஷர்னாலையும் அவங்க எல்லாம் வீக்கான தலைவர்களாக மாறிட்டாங்க. இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசுறாரு நெத்தன்யாஹூ. இது 1200 பேரை கொன்ன ஹமாஸனுடைய செயலை ஆதரிக்கிற வகையிலையும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற வகையிலும் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நெத்தன்யாஹூ வைக்கிறார். இது ஏன் உண்மைக்கு மாறான தகவல் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் இதே ஐநா சபையில 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவர் பேசும்போது இது ஹமாஸுக்கு எதிரான விஷயம்தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசியிருந்தார். அவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்துக்கான ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிநிதியாக PLO இருக்காங்க, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அவங்க மேற்கு கரையில அரசாங்கம் நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்க, அதுல இஸ்ரேல் தலையிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காசாவினுடைய அரசாங்கத்தை ஹமாஸ் தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. அதனால PLOக்கும் ஹமாஸுக்கும் இடையிலேயே பிரச்சனை இருக்கு. இந்த 2 பகுதிகளும் பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருந்தாலும் இந்த 2ம் தனித்தனியாக இருக்கு, இடையில இஸ்ரேலினுடைய பகுதிகள் இருக்கு. அதனால இந்த 2 இடத்திலும் வெவ்வேறான அரசாங்கங்கள் இருக்கு. இப்போ பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 இடத்துக்குமான அரசாங்கமாக இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்க அங்கீகரிச்சிருக்கோம். அந்த வகையில பார்த்தா ஹமாஸுக்கும் எதிரானதுதான் நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம், ஹமாஸும் ஆயுதங்களை கீழே போடணும் அப்படிங்கறத தான் நாங்க சேர்த்து வலியுறுத்திருக்கோம்னு பேசுறாரு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். சோ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்ன இந்த விஷயமும் உண்மை இல்லை. அடுத்து அமெரிக்கா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னல, அதுல முக்கியமான விஷயம், ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துறாங்க. இதே மாதிரி ஒரு தாக்குதலை தான் அல்-கொய்தா அமெரிக்கா மேல நடத்தினாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்க, பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க, ஒசாமா பின் லாடனை கொன்னாங்க. அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் இப்போ இஸ்ரேலும் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது ஒண்ணு. 2வது, ஒரு குவிஸ் காம்படிஷனை ஐநா சபையில அவர் பேசும்போதே நடத்துறாரு. அதுல சில கேள்விகளை அந்த இடத்துல காட்டுறாரு. டெத் ஃபார் அமெரிக்கா அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி அதுல ஹமாஸ், ஈரான், அல்-கொய்தா, ஹெஸ்புல்லா போன்ற ஆப்ஷன்ஸையும் கொடுக்குறாரு. அதுக்கு ஆல் தி அபோ அப்படின்னு சொல்லி அங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் பதில் சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளுடைய தலைவர்களை யார் கொண்டது அப்படின்னு பேசினா அதுவும் அல்-கொய்தா, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதுலயும் ஆல் தி அபோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர்கள் கத்துறாங்க. இப்படி தொடர்ந்து அமெரிக்காவை தொட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசுறது மூலமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இன்னும் வலுவாக்கணும், அந்த ஆதரவு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நெத்தன்யாஹூ ரொம்பவே தெளிவா இருக்காரு. ஏன் இவர் அமெரிக்காவை மட்டுமே எக்ஸாம்பிள் எடுத்து பேசுறாங்கன்னா, மற்ற நாடுகள் எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பாலஸ்தீன் விவகாரத்துல திரும்பி இருக்காங்க. அதனால நமக்கு இருக்கிற ஆதரவு அமெரிக்கா தான், அந்த ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கு தன்னை யார் புகழ்ந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும், அதையும் செஞ்சுட்டாரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஐநா சபையில ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசுறது மூலமாக ட்ரம்ப்புடைய ஆதரவு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த ஐநா சபை கூட்டத்துல உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு. இப்படி சத்தமா பேசினா எல்லாம் உண்மையேறும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுடைய ஸ்பீச் இருந்துச்சு.
அடுத்ததா நம்ம பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப், இவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசின உடனே பேசுறாரு. இவரும் ஏகப்பட்ட பொய்களை பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்தியா எங்களுடைய எல்லையில அத்துமீறி தாக்குதல் நடத்திருச்சு, அதனாலதான் நாங்க பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப். இந்தியா பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு மட்டும்தான் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நாங்க நைட்டு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. சோ இது முதல் பொய். இரண்டாவது, பஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலை நாங்க சர்வதேச அளவுல எந்தவித சார்பற்ற ஒரு அமைப்பின் மூலமாக விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இந்தியா கிட்ட சொன்னோம். அதுக்கு நாங்க முன் வந்தோம். ஆனால் இந்தியா அதுல அரசியல் செஞ்சு அதன் மூலமாக எப்படி லாபம் அடையலாம்னு பார்த்து எங்க மேல இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு பேசுறாரு நவாஸ் ஷெரீப். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 90,000 பேர் பாகிஸ்தான்ல இறந்திருக்காங்க. 150 பில்லியன் டாலர்களை நாங்க தீவிரவாதத்தால இழந்திருக்கோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஐநாவுக்கான இந்தியாவுடைய பிரதிநிதியான பிட்டில் கலத் தான் இதுக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. அவங்க தான் நவாஸ் ஷெரீஃபுக்கு பதிலளிச்சு பேசினாங்க. ஆபரேஷன் சிந்தூர்லயும் கடற்படை, ராணுவம், விமானப்படையினுடைய பெண் வீராங்கனைகள் தான் பிரஸ் மீட்ல வந்து பேசினாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெண் மூலமாக நவாஸ் ஷெரீஃபுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் சர்வதேச அரங்குல இப்படி வெக்கமே இல்லாம போய் சொல்லியிருக்காரு. பயங்கரவாதத்தால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுற இதே பாகிஸ்தான் தான் 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது பஹல்காம்ல தாக்குதல் நடத்தின அந்த தீவிரவாத குழு. அவங்கள பாதுகாக்கணும்னு நினைச்ச இதே பாகிஸ்தான் தான் இன்னைக்கு நாங்க பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள், குறிப்பாக குவாஜா முகமது, அவர் தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரு ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸுக்கு பேட்டி கொடுக்கும்போது, ஆமா பாகிஸ்தான்ல நாங்க பல ஆண்டுகளாக இந்த பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சர்வதேச அரசியல் பல இருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. அப்படி பேசினவங்க இன்னைக்கு ஐநாவில் வந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், பயங்கரவாதத்தால நாங்களும் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய நாடகம் அப்படின்னு கெலோட் சொல்றாங்க. நவாஸ் ஷெரீப் இன்னும் முக்கியமான சில விஷயங்களை சொன்னாரு. நாங்க இந்தியா மேல நடத்தின தாக்குதல்ல அவங்களுடைய 7 ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சு, நாங்க இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம், நாங்க வலுவான நிலையில் இருந்த போதும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு அமைதி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனாலதான் நாங்க இந்த போரை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசுறாரு நவாஸ் ஷெரீப். ட்ரம்ப் மட்டும் இந்த போரை நிறுத்தல அப்படின்னா இந்த போர் எங்க போயிருக்கும்னு தெரியாது, போர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றத கூட உலகத்துல ஆள் இல்லாத நிலைமைக்கு போயிருக்கும்னு பாகிஸ்தான் பிரதமர் மறைமுகமாக மற்ற நாடுகளுக்கும் சேர்ந்து எச்சரிக்கை விடுற மாதிரி தான் பேசுறாரு. 10ஆம் தேதி பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் எங்க கிட்ட வந்து தாக்குதலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. காஷ்மீர் விவகாரமோ இந்தியா பாகிஸ்தான் விவகாரமோ எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதுல மூன்றாவதாக ஒரு நாட்டுக்கு எப்பவுமே இடம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் இதுல தலையிடல அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றாங்க இந்தியா தரப்புல இருந்து. அது மட்டும் இல்ல, ஏதோ போர்ல ஜெயிச்சிட்டோம்னு பேசுறாரு. நாங்க ஆதாரப்பூர்வமாக இமேஜ் எல்லாம் வெளியிட்டு இருந்தோம். பாகிஸ்தானுடைய எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும், எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த விமானப்படை தளத்துல பாதிப்பை ஏற்படுத்தணும்ட்டு அதையெல்லாம் தான் அவர் வெற்றின்னு நினைக்கிறாருன்னா பாகிஸ்தான் தாராளமாக அந்த வெற்றியை கொண்டாடட்டும் அப்படின்னு பேசுறாங்க கெலோட். அமைதிக்கு நாங்க ரெடியா இருக்கோம், இந்தியாவோட எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கோம்லாம் பேசுறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப். அப்படி உண்மையாகவே அவர் அமைதியை விரும்புறவராக இருந்தார்னா முதல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த தீவிரவாத முகாம்களை எல்லாம் அவர் அழிக்கணும், அதுக்கப்புறமா தான் பேச்சுவார்த்தைக்கு அவர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு இந்த மாதிரியான மிரட்டல்களை எல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி பிளாக்மெயிலுக்கு எல்லாம் நாங்க ஒருபோதும் அஞ்ச மாட்டோம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்தும் எச்சரிச்சிருக்காங்க. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போரை நிறுத்தி வச்சாரு அப்படிங்கிறதுக்காக நாங்க அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பரிந்துரைச்சோம்னு சொல்றாரு. ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசுறாரு. இன்னொரு பக்கம் காசாவில் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற அந்த அட்டூழியத்தையும் கண்டிச்சு பேசுறாரு. ஆனா அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரம்ப்பை பத்தி ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணல. இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த அட்டூழியங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா. அப்போ இந்தியா பாகிஸ்தான் வரும்போது ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசுற பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் இஸ்ரேல் காசான் வரும்போது அமெரிக்காவை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. இதுலயே அவருடைய நாடகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இது போன்ற பல்வேறு சர்வதேச செய்திகள் பத்தி அனாலிசிஸோட உங்களுக்கு நான் டிகோட் நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்கேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.